நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பிரச்சனை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இப்பெல்லாம் என்ன போயிட்டு இருக்குதுன்னா, ரஜினிகாந்த் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நான் அரசியலுக்கு வரக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகாரன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். இந்த மாதிரி கர்நாடகாரங்க தமிழ்நாட்டை நிறைய பேர் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஏன் நீங்கள் கொடி பிடிக்கல? அவங்க கர்நாடகாரங்க அப்படின்ட்டு ஏன் கொடி பிடிக்கல? எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்தில் அவரு தான் முதலமைச்சராக இருந்தாரு, அவருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிங்க, எல்லாமே பண்ணீங்க. அவங்களுக்கு ஏன் கொடி பிடிக்கல? அப்ப ரஜினிகாந்த் ஒருத்தன் தான் பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கான், மற்றவங்களாம் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கானா? நாட்டுல அரசியல்வாதிங்க எவ்வளவோ எத்தனையோ பேர் எத்தனாயிரம் கோடி திருடி தின்னுட்டு இருக்கானுங்க. அதை கேட்கறதுக்கு வக்கு இல்ல. ஒருத்தன் ஒரு நடிகன் போய் அவன் ஒரு கூத்தாடி அப்படின்னு சொல்றீங்க. கூத்தாடியாவே இருக்கட்டும், அவன் கூத்தாடி தான் இல்ல, நான் சொல்ல வரல. அந்த கூத்தாடிகிட்ட போய் நீங்க என்ன செஞ்சேன்னு கேக்குறீங்க. அவனா தமிழ்நாடு சிஎம்மாடா? அவங்களாம் ஏண்டா வெக்கங்கட்டாங்களா? அவங்களாம் அறிவு இல்ல. ஒரு நடிகனை போயிட்டு அவன்கிட்ட போய் தமிழ்நாட்டுக்கு என்ன மயிருக்கடா செய்யணும், என்ன செய்யணும் நானும் தமிழன் தான்டா, நான் ரஜினி தான்டா சப்போர்ட் பண்ணுவேன். ஏடா புடுங்க முடியும் உங்களால? ஏடா ஆவுன்னா கர்நாடகாரன் என்னடா செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ ஒரு பெரிய ஆளு, ஒரு வயசுல மூத்த ஆளு, ஒரு 50 வயசு இருக்கும், அவரு ரஜினிகாந்த் திட்டிட்டு இருக்காரு பேஸ்புக்ல. இதே இப்ப நான் வயசுல சின்ன பையன், ஆனா அவரு காலத்துலதான் ரஜினிகாந்த் வளர்த்துட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் இன்னைக்கு சினிமாவில் வந்தது கிடையாது. இவர் 1975 இருந்து சினிமாவில் இருக்காரு. அப்ப வளர்த்து விட்டது யாரு? வயசான ஆளுங்களே நீங்க தான். யா இன்னைக்கு இளைஞர்களே அவனை துரத்தணும் அப்படிங்கிறீங்க. எந்த விதத்துல நான் அது இளைஞர்கள் எப்படி போராடுவான்? வளர்த்து விட்டது நீங்க. இங்க இப்ப நீங்க பேசவே கூடாது. பேசுறதுக்கு யாருக்கும் யோகியதே கிடையாது. முதல்ல நாங்க இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கம்பல்சரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரட்டும் ஆதரவு கொடுக்குறேன். நானும் தமிழன் தான். யாவன் எது பண்றீங்களா பண்ணுங்க, பாத்துருவோம். என்ன ஒரு மனுஷனை திட்டுறது ஒரு வளமுறை வேணாம்? என்னமோ ஒரு மீடியாவில் இருக்கிற எதுவும் ஏத்து கேட்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்க சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கோ போய், ஒரு மந்திரி வீட்டுக்கோ போய், ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கோ போயிட்டு உங்களால நீங்க ஏதாவது செய்ய முடியுமா? போராட்டம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி இப்ப டெல்லியில போயிட்டு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேரியா போனீங்க போராட்டம் பண்றதுக்கு? என்னமோ ரஜினிகாந்த் அவன் திருப்பி பதில் பேச மாட்டாங்கிறதுக்கோசரம் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாமா? என்ன ரஜினிகாந்த் ரசிகருங்க இருக்காங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுங்க முத கொண்டு எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். இருந்தாலும் இப்ப அவரு மீட்டிங் போட்டப்ப ரசிகர்களை மீட் பண்ணப்ப அத்தனை ரசிகர் போயிருக்கிறாங்க. சும்மா ரஜினிக்காக சப்போர்ட் பேசிட்டு யாருமே வீடியோ போடல, ரஜினி திட்டி தானே போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நீங்க போட்டு வாய்க்கு வந்த மாதிரி நீங்க இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ரஜினிக்கும் ஆதரவு இருக்குது. இப்ப அதர் ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டை யாருமே ஆண்டது இல்லையா? ரஜினி ஒருத்தன் தான் புதுசா இப்ப வரான், அதனால ரஜினி திட்டிட்டு இருக்கீங்க. மனுஷனா பாருங்க. கூத்தாடிட்ட போய் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சான்னு கேக்குறீங்க. என்ன மயிருக்கா செய்யணும்? எதுக்கு செய்யணும்? நீ ஒரு தமிழனா இருந்து நீ தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிற சொல்லு, அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல எவனுக்கா பிச்சைக்காரன் ஒரு 10 ரூபா போடுங்களா நீங்க? இங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தாருன்னா நாங்க இளைஞர்கள் இறங்கி வேலை செய்வோம். நீங்க வளர்த்து விட்டது நீங்க. இன்னைக்கு அவனை துரத்துங்கிறதுல எந்த ஒரு இதுலயும் நியாயம் கிடையாது. ஆனா இது இப்படியே திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க அவரை சிஎம் ஆக்கி காட்டுவோம். அவ்வளவுதான். அம்மா நன்றி, வணக்கம்.